இப்போ மணி ஹெய்ஸ்ட் சீசன் 2 எபிசோட் 8. இந்த எபிசோட் ஆரம்பத்திலேயே ரகேல் வீட்ல மேப் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு நான் அவனை கூப்பிடும்போது நான் இன்னும் வீட்டில் தான் இருக்கேன், கிளம்பிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருந்தான். அவன் அங்கேருந்து ஒரு 7-8 நிமிஷத்துல வந்துட்டான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அவ்வளோ தூரத்தை எப்படி கடக்க முடியும்? ஒரு 500 மீட்டர் சரௌண்டிங்குள்ள தான் இருக்கான்ட்டு மேப்ல ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இந்த இடத்துல இருக்கிற கடைகளில் இருக்க சிசிடிவி கேமரா கிடைச்சா போதும், நான் அவனை கண்டுபிடிச்சிருவேன், நான் போய் அவனை கண்டுபிடிக்கிறேன், இந்த தடவை அவனை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வராரு. ப்ரொஃபஸர் வர வச்ச டாக்டர் தான் இவர். ராயல் மென்ட்டில் இருக்கிற எங்கள் ஆளோட வயிற்றுல சுட்டுட்டாங்க, 3 புல்லட் கிட்டே இறங்கியிருக்கு, அவருக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும். அவர் எங்கன்ற மாதிரி கேட்டால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வெளியே எடுத்துருவோன்ற மாதிரி சொல்வார். மறுபடியும் ரக்கேலை காமிச்சா நடந்து போயே பக்கத்தில் இருக்கிற எல்லா கடையிலையும் அந்த பேட்சை காமிச்சு, நான் இன்ஸ்பெக்டர் ரக்கேல் மோரியோ, எனக்கு உங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். கரெக்டாக அவங்க டேட்டுக்கு போன அந்த நாளோட டேட்டை சொல்லியே சிடி எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மேப்பை கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்படியே கேம்ப்ல காமிச்சா இங்கே இருக்கிற போலீஸ்காரங்க ரக்கேல் கிட்ட இவர் இந்த 3 டவர் யூஸ் பண்ணி தான் பேசியிருக்காரு, அப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி கேமராஸை நம்ம பார்த்தாலே போதும் அவரை கண்டுபிடிச்சிடலான்ட்டு அதே மாதிரி இந்த வழியில இவங்களும் மூவ் பண்றாங்க. மாஸ்கோவை காமிச்சா டோக்கியோ பார்த்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ டோக்கியோ வந்து அவரோட வைஃப் மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க போல இருக்கு. என்னை மன்னிச்சுட்டு, எல்லாமே ஏன் தப்பு தான்ற மாதிரி மன்னிப்பு பேப்பாரு. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் உன்னை ரோட்ல விட்டுட்டு வந்துட்டேன், நம்ம பையனை நான் பார்த்துக்கணுன்றதுக்காக உன்னை தனியா தவிக்க விட்டு வந்துட்டேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை பார்க்க மறுபடியும் இங்கே வந்தேன், ஆனா நீ என் கண்ணில் படவே இல்லை, உன்னை நானே தொலைச்சிட்டேன், பையனை தாய்கிட்ட இருந்து பிரிச்சிட்டேன்ல அப்படின்ட்டு ரொம்பவே கண் கலங்கிட்டு பேசுவாரு. டோக்கியோவும் இங்க பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருப்பா. உங்க பையனை நீங்க ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க, அவன் கொஞ்சம் முரடன் தான், ஆனா ரொம்ப பாசக்காரன்ற மாதிரி இவளும் அழ ஆரம்பிச்சிருவா. இந்த பக்கம் இவனுங்க தோண்டும் போது ப்ரொஃபஸர் தோன்ற சத்தம் கேட்டுருச்சு. ரியோ தான் இங்கே பாரு சத்தம் கேட்குதுன்ற மாதிரி சொல்லுவான். ஆமா கேட்குதுன்னு அவனும் வேகமா தோண்டுவான். இவங்க தோன்ற சத்தம் ப்ரொஃபஸருக்கும் கேட்டுரும். அவங்கள நெருங்கிட்டோன்னு வேகமா தோண்டிக்கிட்டே இருப்பாரு. ரக்கேல் கடைசியா கொண்டு வந்த சிசிடிவி எல்லாத்தையும் போட்டு பார்க்கும்போது ப்ரொஃபஸர் எந்த இடத்துல இருந்து வந்தாருன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமா அவங்க வண்டி சாவியை கொடுங்கன்ட்டு கன் எடுத்துக்கிட்டு பயங்கரமா ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டென்வர் கிட்ட மோனிகா வந்து நீ மேலே போயாகணுன்ற மாதிரி சொல்றா. ரியோவும் மேலே போயிடுவான். என்ன சொல்ற? நான் மேலே போக மாட்டேன், இங்கே பாரு கிட்டத்தட்ட தோண்டிட்டோம், என் அப்பா நான் காப்பாத்திடுவேன்னு தோண்டிக்கிட்டே இருப்பா. நிறுத்து, நீ இப்போ மேலே போயே ஆகணும். இல்ல நான் போக மாட்டேன்ட்டு பைத்தியம் மாதிரி கத்துவான். இல்ல நீ போகணும், அவருக்கு நீ தேவை, இப்போ போ, தயவு செஞ்சு மேலே போன்ற மாதிரி ரொம்ப வருத்தமா பேசுவா. அவர் சாக போறாரு, அவர் பக்கத்துல தான் எல்லாருமே இருக்காங்க. அப்பா ஒன்றும் இல்லைப்பா, நல்லா தானே இருக்கீங்க, கீழே தோண்டிட்டேன், கிட்டத்தட்ட சத்தம் கூட கேட்டுச்சு, ரியோ கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்ட்டு எக்ஸைட்டா சொல்லுப்பான். என்னை மன்னிச்சிடுறான்ற மாதிரி மன்னிப்பு கேட்பாரு. பா அப்படிலாம் கிடையாதுப்பா, நான் உங்களை வெறுக்கிறேன்னு சொன்னல, உண்மையே சொல்லணும்னா நான் உங்களை வெறுக்கவே இல்லை தெரியுமா, நீங்க எனக்காக தானேப்பா அம்மா விட்டு வந்தீங்க, என்னை பார்த்துக்கணுன்றதுக்காக தானே, நான் உங்க மேல கோவமாவே இல்லைப்பான்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிருவான். அவர் மோனிகாவை கூப்பிட்டு இந்த பையனை இனிமேல் நீதாம்மா பார்த்துக்கணும், கொஞ்சம் சேட்டை பண்ணுவான், ஆனால் என் பையன் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளும் அழ ஆரம்பிச்சிருவா. அப்புறம் பையன்கிட்ட நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்ற மாதிரி சொல்வாரு. நானும் உங்களை நேசிக்கிறேன்ட்டு சொல்லும் போதே அவங்க அப்பா கண்ண மூடிடுவாரு. சோகத்துல ஒரு மாதிரி பாட்டு பாடுவான். அந்த பாட்டு வந்து எல்லாரையுமே ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இவங்க எப்படிலாம் இருந்தாங்கன்ற விஷயத்தை யோசிச்சு பார்த்தா அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே பெர்லின் ப்ரொஃபஸருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவரே கண் கலங்கி கண்ணீர் விட ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறமா இங்கே கேம்புக்குள்ள காமிச்சா ரக்கேலோட வீடியோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லா கடையிலையும் போய் விசாரிச்சிட்டோம், ரக்கேல் மோரியை தான் வந்து சிடியை வாங்கிட்டு போயிருக்காங்கன்ட்டு கத்துவாங்க. அப்போ ரக்கேலுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குன்ட்டு 100% கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நீ உள்ள இறங்கி ஆகணும், உன்னோட டீமை ரெடி பண்ணுன்ற மாதிரி சீஃப் ஆஃபீஸர் சொல்லிட்டு போவாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உள்ள இருக்கிற எல்லாருமே மாஸ்க் போட்டுன்னு இருப்பாங்க, ஹாஸ்டேஜஸ்க்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது, உள்ள போனா ரத்த ஆறு தான் ஓடுன்ற மாதிரி சொல்லுவான். ஹாஸ்டேஜஸை காப்பாற்ற ட்ரை பண்ணி ஒரு தடவையும் நம்ம தோத்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டோட மீடியா நம்மளை பத்தி என்ன தெரியுமா பேசுது, கேவலம் கொள்ளக்காரங்களே வெளியே தள்ளி விட்ட ஒரு குற்றவாளியை கூட பிடிச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ண தெரியாத போலீஸ் அப்படின்ட்டு கேவலமா எழுதிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது, அவனுங்களை உள்ள பூந்து போட்டு தள்ளி அவனுன்ற மாதிரி கத்துவாரு. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சார் சார்னுவாரு. என்னையான்ட்டு 2 பேரும் கத்துவாங்க. ரக்கேல் மோரியோவை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்குன்ற மாதிரி சொல்வாரு. ரக்கேலையும் அவனோட பாய் ஃப்ரெண்டையும் அரெஸ்ட் பண்ற வேலையை முதல்ல பாருங்க, அவனுங்களையும் உள்ள போய் முடிக்கணுன்ற மாதிரி ஒரே வார்த்தையா சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அடுத்து மாஸ்கோ ஒரு பாக்ஸ்ல வச்சு அடைக்க போறாங்க. டென்வர் அங்கே நின்று ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பான். டோக்கியோலாம் நைரோபியை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருப்பா. கடைசியா அவரை பாக்ஸ்ல வச்சு மூடிட்டு அந்த இடத்துல ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சிருவாங்க. அப்புறம் டோக்கியோ டனல்ல தோண்டிக்கிட்டு இருக்கா, மண்ணு உடஞ்சி அந்த பக்கம் வழி தெரிஞ்சிருச்சு. ப்ரொஃபஸர் உடனே கையை நீட்டுவாரு. டோக்கியோ ரியோன்ட்டு எல்லாருமே கையை பிடிப்பாங்க. இந்த விஷயம் எப்படி தெரியுமா இருக்கும், சாகரத்துக்கு தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்கும்போது கடவுளே கை கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்து ரக்கேல் ப்ரொஃபஸரோட இடத்த கண்டுபிடிச்சி ஒரு போலீஸ் சாவியை வச்சு அந்த இடத்த ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பேங்குக்குள்ளே ப்ரொஃபஸர் என்ட்ரி கொடுத்துட்டாரு. உள்ள வந்தோடனே பெர்லினை பார்த்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. நைரோபியும் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு உங்களை பார்த்ததுல சந்தோஷம்ன்ற மாதிரி குதிப்பா. ஹெல்சிங்கியை பார்த்தோன்னா வருத்தப்படுவாரு. ஹெல்சிங்கியும் கட்டி பிடிச்சிப்பான். அப்புறம் அவங்க எங்கன்ற மாதிரி கேட்டு டென்வரை பார்க்க வருவாரு. டென்வரை பார்த்த உடனே என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க,
என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு தயவு செஞ்சு அப்படின்ட்டு பக்கத்தில் ஒருவர் அவனும் கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிருப்பான். இவ தான் மோனிகா, இதுக்கப்புறம் இவளை என் கூட தான் இருக்க போறான்ற மாதிரி சொல்லுப்பா. சூப்பர் அப்படின்ற மாதிரி தலையாட்டுவார். அப்புறம் ப்ரொஃபஸரை நைரோபி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே பிளர்ராக அந்த சீனை காமிச்சு தெளிவாக காட்டுவாங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே பணம் தான். 984 பில்லியன் யூரோஸ் இருக்குன்னுவா. ப்ரொஃபஸர் அப்படியே அதிர்ச்சியாக திரும்பிட்டு 984 பில்லியன் யூரோஸான்னும் போது அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே ஆமாம் நம்ம அவ்வளோ அடிச்சிருக்கோன்ற மாதிரி சந்தோஷப்படுவா. இவங்க வேற ஒரு டனலை பார்த்து வச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் மூமெண்ட் தெரியுது. நம்மளோட ஃபோர்ஸ் அங்கே அமுச்சு வச்சிட்டோம், அவங்க போய் கண்டுபிடிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபோர்ஸும் உள்ளே இறங்கிட்டு இருக்கு. எலியை புகை போட்டு பிடிக்கிற மாதிரி நம்ம பிடிக்க போகிறோம். ஒரு பக்கம் டனல் வழியாக போய் அடைக்க போகிறீங்க, இன்னொரு சைடு ராயல் மென்ட்டுக்குள்ளே நுழையிறீங்க. 2 பக்கமாகவும் அவங்க தப்பிக்க முடியாமல் உள்ளே மாட்டிக்கிட்டு சாவணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ப்ரொஃபஸர் அவரோட இடத்துக்கு வந்துட்டு பெர்லினுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. வீடியோவில் பார்த்துட்டாரு மொத்த போலீஸும் ராயல் மென்ட்டாண்ட நிற்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபோர்ஸ் உள்ளே இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக பணத்தை கை மாத்திர வேலையை பாருங்கன்ட்டு ஃபோனை வைக்கிறாரு. பின்னாடியே ஆல்ரெடி இறங்கியாச்சுடான்ட்டு கன்னை வச்சுட்டு ரக்கேல் நிற்கிறாங்க. அடுத்து எல்சிங்கி ஆர்த்தரோக்கு பக்கத்தில் சுடுவான். பயந்துட்டு கீழே விழுந்துருவான். கெட்ட வார்த்தையில் திட்டுவான். எந்திரடே நமக்கு வேலை இருக்குன்ட்டு அந்த பாம்பை பிச்சு தூக்கி போட்டுருவான். டே அப்போ அது ஃபேக்காடான்ற மாதிரி கேள்வி கேட்பான். தரன்னு ஆர்த்தரோவை வலிச்சு கூப்பிட்டு போயிருவான். இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண ட்ரை பண்ணாத, என்னை அந்த இடத்துல விட்டு போன தெரியுமா, அப்போவே யோசிச்சிட்டேன் உன்னை எதுக்கு நான் சுடாமல் விட்டேன்ட்டு. இதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ணனா உன்னை சுட்டு கொல்றதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. ஒழுங்கா கோர்ட்டுக்கு நடடா, இதுக்கப்புறம் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்ட்டு நான் நிரூபிக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பக்கத்துலேயே இன்னொரு கண்ணை வச்சுட்டு நிற்கிறான். ஏன்னா சுரங்க அத்தனை பேர் தோன்றாங்கல்ல. ரக்கேல் ப்ரொஃபஸரையே பணைய கைதி மாதிரி பிடிச்சிட்டு தரன்னு பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. பார்த்தா பின்னாடி ஜெயிண்ட் மாதிரி ஒருத்தன் நிற்கிறான். அவன் ரக்கேல் கிட்ட இருக்கிற கன்னை பிடிங்கிட்டு ரக்கேல் அடிப்பான். ரக்கேல் எந்திரிச்சு ஓட பார்த்தா கன்னை வச்சே லாக் பண்ணிடுறாங்க. அப்படியே டென்வரை காமிச்சா அவங்க அப்பாவோட பாக்ஸில் வந்து கல்லற மாதிரி எழுதிக்கிட்டு இருப்பான். மோனிகா உடனே உன்னோட உண்மையான பேர் என்னன்ற மாதிரி கேட்பா. இல்லை நான் சொல்ல மாட்டேன்னுவான். இனிமேல் நானும் இந்த குழந்தையும் முழுசாகவும் பொறுப்பு தான், உன்னை நம்பி மட்டும்தான் நாங்கள் வரப்போகிறோம், இப்போ சொல்லு உன்னோட பேருன்னு சொன்ன உடனே அவனோட பேரை காது கிட்ட சொல்கிறான். நமக்கே தெரியல அவன் பேர் என்னன்ட்டு. அடுத்து டனல்குள்ளே காமிச்சா போலீஸ் வந்து தெர்மல் ரேடியேஷன் கன்னை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பணத்தை வந்து வேகமாக ஹாஸ்டேஜஸை வச்சே கை மாற்றிட்டு இருக்காங்க. உள்ளே இறங்கின உடனே ஹாஸ்டேஜஸை பார்த்து நம்ம காப்பாற்றி ஆகணுன்ற மாதிரி ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த உயர் அதிகாரி வந்துட்டு ஹாஸ்டேஜஸை காப்பாற்றுங்க, ஆனால் அந்த நாய்ங்க வெளியே வரவே கூடாது, அவங்கள அங்கேயே கொன்னுடுங்கன்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்து பண பண்டில் ஒரு டின்னுக்குள்ளே போட்டு அதை ஒரு வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் ரியோக்கு கால் பண்ணி எல்லா பாம்பையும் ஆக்டிவேட் பண்ணு, என்ட்ரன்ஸில் இருக்கிற எல்லா பாம்புமே கதவு திறந்தா வெடிக்கணும், பெர்லின் கிட்ட ஃபோனை கொடுன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த டைமில் ரக்கேல் கூப்பிடுறாங்க. என்னாச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நெஞ்சு வலிக்குதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சின்ன அட்டாக்காக இருக்கும், இரு மருந்து தரேன்னு மாத்திரை எடுத்துட்டு பக்கத்தில் வருவார். உடனே கையை போட்டு செம்ம கடிச்சு ஓங்கி ஒரு உதை அப்படி போய் விழுந்துருப்பாரு. என்னோட பிளானில் எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு, நான் பண்ணதுலேயே ஒரு பெரிய லூப்பவுலான மிஸ்டேக்னா அது நீ மட்டும்தான் ரக்கேல். இப்போ கூட இங்கேருந்து எல்லாமே முடிஞ்சு நாங்கள் தப்பிச்சு போயிடுவோம். ஆனால் வெளியே போய் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது, ஏன்னா உன்னை திரும்ப என்னால் பார்க்க முடியாது பாரு. நான் உன்னை உண்மையாக விரும்பினேன் ரக்கேல், இது கூட நீ பிளான் நினச்சேன்ற மாதிரி பக்கத்தில் வருவான். இல்லை நீ அதை சொல்லாதன்ற மாதிரி ரக்கேல் அவாய்ட் பண்ணுவா. என்ன சொல்ல வேணாமா, என் பக்கத்தில் இருக்க நியாயம் உனக்கு தெரிய வேணாமான்ற மாதிரி ப்ரொஃபஸர் பேச ஆரம்பிக்கிறாரு. நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்கள் தான் தீர்மானிப்பீங்கள்ல, நீங்கள் பண்ணால் நல்லது, அதே நாங்கள் பண்ணால் கெட்டது. 2011 யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கு 171 பில்லியன் யூரோஸ் அச்சடிச்சாங்க. அதுக்கப்புறமா 2012 185 பில்லியன் அடித்தாங்க. 2013 145 பில்லியன் அடித்தாங்க. அந்த பணம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியுமா, நேராக பேங்கர்ஸ் கிட்ட போச்சு. அப்போ யாராவது ஒருத்தர் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கை திருடுங்கன்னு சொன்னாங்களா? இல்லை, லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன்ட்டு அதுக்கு ஒரு பேரையும் கொடுத்தாங்க. வெறும் பேப்பரை பணமாக மாற்றினாங்க. இது என்னதுன்ட்டு ஒரு நோட்டு எடுத்துன்னு வந்து காட்டுறாரு. இது வெறும் பேப்பர், இது ஒன்றுமே இல்லை, ஆனால் இதுக்கு தான் எல்லாத்துக்கும் மதிப்பு இல்லை. இதே பேங்க் செஞ்சால் கரெக்டு, நாங்கள் செஞ்சால் தப்பு. நாங்கள் பண்ணுறதும் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் தான், ஆனால் நாங்கள் பேங்கர்ஸ் கிடையாது. இந்த உலகத்தில் வாழ வழி தெரியாதவங்க, இதுலேருந்துலாம் நாங்கள் தப்பிக்கணும், வெளியே போகணும் ரக்கேல், அதுதான் எங்களுக்கு தேவைன்ற மாதிரி சொல்வார். அப்போ ரக்கேலுக்கு ஃபோன் வரும் ஏஞ்சல் கிட்டேருந்து. ஏஞ்சலோட ஃபோனா? அவன் முழிச்சிட்டானா என்ன? ஏஞ்சல் மட்டும் முழிச்சிருந்தானா 5 நிமிஷத்தில் போலீஸ் இங்கே வந்து எல்லாமே போயிடும், என் பிளானே போயிடும், தயவு செஞ்சு நீ பேசு, அவங்ககிட்ட உண்மையை சொல்ல வேணான்னு சொல்லு ரக்கேல்ன்ற மாதிரி ஃபோனை பக்கத்தில் கொண்டு போவார். வேணா ஃபோனை அட்டன் பண்ணாதன்ற மாதிரி கத்துப்பா. அவங்க டேப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என் ஃபோனை. வேற ஃபோன் இருக்கான்ற மாதிரி கேட்பாங்க பாருங்களேன், செம்மையாக இருக்கும். உடனே ப்ரொஃபஸர் வேற ஒரு ஃபோனை எடுத்து கொடுத்த உடனே பக்கத்தில் இருக்க நர்ஸுக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. நான் ரக்கேல் பேசுகிறேன், அவர் எந்திரிச்சிட்டாரு, உங்கள்கிட்ட தான் முதல்ல பேசணும்னு சொன்னாருன்ட்டு ஃபோனை கொடுப்பாங்க. அவர் ரக்கேலுன்ட்டு பேர் சொன்ன உடனே அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி இருக்க ரக்கேல், இப்போ தான் நியூஸை பார்த்தேன், உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டு வேற ஆள் அங்கே இருக்கான், எனக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லைன்ற மாதிரி பேசுவார். இப்போ தான் நான் கண்ணை திறந்தேன், உன்கிட்ட தான் முதல்ல பேசுகிறேன்,
இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத. உன்னை நான் நேர்ல பார்த்து பேசணும் ரக்கேல்ன்ற மாதிரி சொல்வாரு. அடுத்து இங்க கேம்புக்குள்ள ரக்கேலோட ஃபோனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. ஆனா அது யாரோட ஃபோனுன்னு தெரியல. அவங்க ஃபோனே அட்டென்ட் பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. அது யாரோட ஃபோன் கால்னு நமக்கு தெரியணும். அது முதல்ல கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. என்னை தயவு செஞ்சு இங்கேருந்து அனுப்பிச்சு விடு. நான் ஏஞ்சலை நேர்ல பார்த்து பேசி ஆகணும். இல்லைன்னா இன்னும் 15 நிமிஷத்துல அவங்க உண்மையை கண்டுபிடிச்சி ஏஞ்சல் கிட்ட போயிடுவாங்க. நான் போய் சொல்லாதன்னு சொன்னா மட்டும்தான் அவன் என் பேச்சை கேட்பான். சொன்னா கேளுன்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னை யோசிக்க விடுன்னு சுத்திக்கிட்டே இருப்பாரு. உனக்கு ஆப்ஷனே கிடையாது. இல்லைனா உன்னுடைய மொத்த பிளானுமே தரமட்டமாயிடும். நான் சொல்றது கேளு சர்ஜியோன்ற மாதிரி கத்துவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிருகம் மாதிரி என்னோட கையை பிடிச்சி கடிச்ச. உன்னை எப்படி நான் நம்புறது? என் பக்கத்துல வான்ற மாதிரி கூப்பிடுவாங்க. சரி நான் வரோம். பக்கத்துல வந்தோன்னா முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னை நம்பு, நானும் உன்னை நம்புறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த சீனு ரக்கேல ப்ரொஃபசர் ரிலீஸ் பண்ணிட்டாரு. உடனே அவங்களோட கார் எடுத்துட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறாங்க. இதோட சீசன் 2ஓட எபிசோட் 8 முடிச்சிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.